வணக்கம் நண்பர்களே. இந்த அத்தியாயத்தில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஆச்சார அனுஷ்டானங்களை பற்றி அறிவோம். சபரிமலைக்கு முதன்முறையாக பயணம் மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்கள் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்று ருத்ராட்சம் அல்லது துளசி மாலை அணிந்து விரதம் துவங்க வேண்டும். இவர்கள் கன்னிசாமி என்று அழைக்கப்படுவர். இவர்கள் குருசாமி மூலமாக மாலை அணிந்து கொள்வர். பழங்காலங்களில் குறைந்தது 18 வருடங்களாவது சபரிமலை சென்று வந்தவர்களே குருசாமிகளாக இருந்து வந்தனர். ஆனால் இப்பொழுது எல்லாம் 3 வருடங்கள் சபரிமலைக்கு சென்று வந்தவர்களே குருசாமிகளாக அனைவருக்கும் மாலை அணிவிக்கின்றனர். மாலை அணிந்து விரதம் துவங்குகின்ற சுவாமிகள் தங்களுடைய ஆசைகளை துறந்து தன்னுடைய சுயநலங்களை நீக்கி அனைவரும் ஐயப்பனின் திருவுருவமே என எண்ண வேண்டும். இதைத்தான் தத்துவம் அசி என்கிற மந்திர வாக்கியம் போதிக்கின்றது. இந்த மந்திர வாக்கியமானது முறையாக விரதம் இருந்து பயணித்து சபரிமலையின் 18 படிகளில் ஏறி நிற்கும் பக்தன் நம்மை போலவே அனைவரும் ஐயப்பனின் வடிவங்களே என உணர வைக்கின்றது. இப்படி விரதம் இருக்கும் பக்தனை யாரும் உயர்வு தாழ்வு பாராமல் அனைவரும் அவர்களின் பெற்றோர்கள் உட்பட சாமி என்றே அழைக்கின்றனர். ஐயப்பன் மீது பக்தி அதிகம் உள்ள ஒரு சிலர் மனிதர்களை மட்டும் அல்லாமல் மரம், செடி, கொடி, பறவை, மிருகங்கள் இவற்றையும் கூட சாமி என்றே அழைப்பதுண்டு. இது மட்டும் அல்லாமல் ஐயப்பன்மார்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கிருக்கும் பிள்ளையார், முருகன், சிவன், திருமால் என்கின்ற பேதமின்றி அனைத்து இறை உருவங்களையும் ஐயப்ப சுவாமியாகவே வணங்குகின்றனர். இந்த விரத நாட்களில் வீட்டில் தங்காமல் கோவிலை அடுத்துள்ள மண்டபங்களிலோ மடங்களிலோ தங்குவதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் இயன்றவரை ஐயப்ப பக்தர்கள் ஒன்றாக கூடி இரவு நேரங்களில் நாம ஜபங்கள், பஜனைகள் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதனால் அவர்களுக்குள் ஜாதி மத பேதம், அந்தஸ்து, பதவி குறித்த எண்ணங்கள் எழாது. இப்படி கூடும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்று சேர்ந்து கோவில்களில் ஐயப்பன் படத்தை வைத்து 18 படிகள் அமைத்து கூட்டு வழிபாட்டை நிகழ்த்துவர். இரவு முழுவதும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பர். இதன் மூலம் ஐயப்ப பக்தர்களுக்கு இடையே